Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் இன்னைக்கு வெளியே போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் சோஃபாலாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ பார்க்க போகிறோம். ஸோ Sayana is also joining, whole family is there. So come with me. காலையில் நாங்கள் கிளம்புறப்போ கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் உங்களுக்கு கிளம்புறத காட்டியிருக்கேன். நானும் அப்படியே வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்து என்னையும் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட அவுட்ஃபிட். சோஃபா வாங்கவே போகணும் அப்படிங்கிற மாதிரி போல், பட் 2-3 ஃபர்னிச்சர் ஷாப்பெல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சுருக்கோம், லைக் சர்வ் பண்ணி பார்த்தப்போ. ஸோ அதை அப்படியே பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இந்த நெயில் ஸ்டிக்கர் உங்களுக்கு நான் அப்படியே கொண்டு வந்திருந்தேன். சும்மா நான் வெறும் ஹேண்ட்லேயே தான் அப்படியே ஃபிங்கர்ஸில் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நான் எங்கள் ஃபேமிலியோடு இப்படி போனோம். ரொம்ப நாள் கழிஞ்சு நான் என் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சுற்றுறது ரொம்பவே நல்லா ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் நம்ம இளநீ பார்த்தோன்னா கண்டிப்பாக நிறுத்திடுவோம். அதே தான் நாங்களும் பண்ணியிருந்தோம். சரி, டேடி போய் இளநீ சொல்லிட்டாரு. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டைம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். Where are we? ஒரு வார்த்தை பேச சொன்னா இதையோ போடுவேன். சைடில் அங்கே அப்படியே அவங்க சுகர்கேன் ஜூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மம்மி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கொஞ்சம் தண்ணி ஓவராக ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்படியே டேடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இது யூஸ்வலாக இல்லாமல் ரொம்பவே பிக்காக இருந்தது. இந்த இளநீ பார்க்குறக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேரி பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருந்தது. நல்லா இந்த சூடுக்கு கண்டிப்பாக நீங்களும் எங்கேயாவது வெளியெல்லாம் போய் இந்த மாதிரி கோகோனட் இளநீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி குடிச்சிருங்க தயவு செஞ்சு. பிகாஸ் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க பாடியை மேக்ஸிமம். கோகோனட் ரொம்ப பெருசாக இருந்ததுனால தண்ணியும் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸோ நல்லா ஹாப்பியாக குடித்து அவங்களோட தேங்காவையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பான அர்பன் லேடர் வந்தோம். இது ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் ஆன்லைனில் பார்த்தப்போ நேரில் வந்தோம் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் அங்கே வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. ஸோ அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எங்கள் ஹாலுக்கு செட் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு 3 சீட்டரில் தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ ரொம்ப பெருசும் எங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே இதோட ரேட் எல்லாமே 60,000 70,000 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வர்த்தான்னு கேட்டால் வர்த்தாக தான் இருக்கும் மேபி இவங்களோட ப்ரைஸ்க்கு. பட் ஸ்டில் எங்களுக்கு அந்தளவுக்கு ரேட்டுக்கு போகணும்னு இல்லை. ஸோ பட் இங்கே வச்சுருந்த லைக் இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணணுங்கிறதெல்லாம் அழகாகவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அர்பன் லேடரை விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் பெட்ரூம்ஸ் இல்லைன்னா உங்களோட இன்டீரியர் டெக்கரேஷன் ஏதாச்சும் பண்ணணுன்னா. ஸோ நான் ஜஸ்ட் அங்கே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் காலையிலுக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் இருந்தது. ஜஸ்ட் ஒரு 2 o'clock அந்த மாதிரி டைமிலே இந்த மாதிரி இருந்துச்சு, மழை வர மாதிரி. ஸோ அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பாக ப்ரூக்ஃபீல்ட்ஸில் ஹோம் சென்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நமக்கு தான் நேராக அங்கே போக தோணாதே. ஸோ அங்கே முன்னாடியே இதுக்காகவே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லி நானும் சயாவும் டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ மேலே போயிட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது, லைக் இங்கெல்லாம் விசிட் பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்போவே இங்கே நின்று எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். அண்ட் ஆல்சோ ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பீப்புள் ரொம்பவே ஜாஸ்தியாக கேதர் ஆகிருந்தாங்க. மாலில் உள்ள வைபே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நிறைய பேர் இருந்தனால. ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி, ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு, அதையும் சாப்பிட்டாச்சு. டேடி பார்க்கிங்கில் பிஸியாக இருந்தாங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அப்பானாலே வண்டி இல்லாட்டி கார் பார்க் பண்ணுங்கிறதுலே பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு அவர் டைரெக்டாகவே மேலே வந்துட்டார். ஸோ ஹோம் சென்டர் வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக பார்த்தோம். இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஆஃபர் கூட போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபாஸ் இருந்தது, லைக் கலர் வைஸ் அண்ட் ஆல்சோ ரெக்ஸின், அதுக்கப்புறம் லெதர் டைப், அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். இங்கேயும் எங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ அடுத்த ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு மற்றதையும் காமிச்சிருப்பேன். ஹோம் சென்டரில் அது மட்டுமே இருக்காது இல்லையா. ஸோ நிறையா இந்த மாதிரி ஹோம் டெக்கர்ஸ் அண்ட் ஆல்சோ பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நமக்கு தான் வாங்குறத விட பார்க்குறது தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே இருக்கிற சேர்ஸ்லாம் உட்காந்து விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்பவே யூனிக் அண்ட் செம்மையாக இருந்தது. இப்போ ஏதாவது இன்டீரியர் ஏதாவது பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நல்லா கூட்டம் இருந்துச்சு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுறதுனால ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ வர வழியில் நாங்கள் இங்கே சீஸ் கேக் பார்த்தோம். மம்மிக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேட்டிருந்தாங்க. நாங்களும் அதை வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஆல்சோ லைக் இட் வெரி மச். ஸோ அவளும் சாப்பிட்டுட்டு நானும் டேடி சைடில் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அவங்க சாப்பிட்றத. ஸோ ரொம்பவே பிடிச்சிது. இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. வந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் மற்றது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபீல்ட்ஸ்குள்ளே ஏறிட்டு. ஸோ இந்த இடத்த விட்டு காலி பண்ணாதான் சீக்கிரம் நாங்கள் போய் அடுத்ததெல்லாம் பார்க்க முடியும். ஸோ மம்மியும் சயாவும் சீக்கிரம் சாப்பிட்டு எனக்கும் கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் எனக்கு பப் சாப்பிடணும் போல் இருந்துச்சா, அப்போ அதையும் ஆர்டர் பண்ணி அங்கே உள்ளேயே வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். டேடி கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்தார். அது கொண்டு வரக்குள்ளேயே நான் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. ஸோ எங்களோட 3rd ஸ்பாட்டான எலைட் ஃபர்னிச்சருக்கு வந்துட்டோம். அங்கே வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட 3 சீட்டர் 5 சீட்டர் இந்த மாதிரிலாம் வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போவே எல்லா பக்கம் போய் எங்களுக்கு ஒரு ஐட்டமும் பிடிக்காம தான் இருக்குது. லைக் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேங்குது எதுவுமே. ஸோ ஸ்டில் வி ஆர் சர்ச்சிங். உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏதாவது இங்கே பிடிச்சதுன்னா ஃபைனலி. பட் வி டூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் see. இந்த பில்டிங்லேயே இந்த ஒரு பிளாக் வந்து ஃபுல்லாக சோஃபாக்காகவே வச்சுருந்தாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஒன்றுன்னா பார்த்துட்டு ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்த மாதிரி தான் இருந்தது. லைக் நமக்கு கேட்குற சோஃபாலாம் வந்து ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் இங்கேயே ஒரு சோஃபா பிக் பண்ணிட்டோம். இது கடைசி வீடியோவில் பார்ப்பீங்க எந்த சோஃபா நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சாப்பிட வந்தாச்சு. ஈவினிங் டைம் மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்க அரோமா பேக்கரி வந்திருந்தோம். ரேஸ் கோர்ஸில் இருக்கிறது தான். நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க டேஸ்ட் எப்போவுமே யூனிக் அண்ட் சேமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இங்கே நாங்கள் எப்போவுமே வருவோம் கோயம்புத்தூர் விசிட் பண்ணும்போது. நான் இப்போது ரீசெண்டாக ஸோ தஹி பூரி வாங்கியாச்சு, கூடவே பாவ் பஜ்ஜிலாம் வாங்கி பிடிச்ச ஐட்டம்ஸ் ஃபாலோட் பை எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நான் பெங்களூரில் இருந்தனால ஊருக்கு வரவே முடியல. ஸோ என் ஃபேமிலி கூட 4 பேர் இப்படி தான் நாங்கள் 4 பேர் எப்போவுமே வெளியே சுற்றிட்டு இருப்போம் முன்னாடி பிஃபோர் மேரேஜ். ஸோ அந்த டைமெல்லாம் அப்படியே திரும்பி வந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள். பிகாஸ் அவங்க 1 ஹவரில் சோஃபா டெலிவரி பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலேட்டிவ் வீட்டிலலாம் போய் விசிட் பண்ணிவிட்டு டைமுக்கு அந்த மாதிரி கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வீடு ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வாங்கின சோஃபா இதுதான் ஃபைனலி. ஸோ இப்படி தான் இருக்குது. பட் இது நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் போஸ்ட் பண்ணி நிறையா டிசைன்லாம் பண்ணணும். இதில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுற வேண்டிய டீட்டெயிலிங்கெல்லாம் இருக்குது. ஸோ மம்மி உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை கேட்டுட்டு. இதுதான் எங்களோட vlog. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.